கொரப்ப கிருஷ்ணருக்கும் ஆனந்த வித்யாலயா சார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்ற தாரக மந்திரத்தில் இன்று நடைபெறும் இன்ஃபோசிஸ் எண்ணங்களின் சங்கமம் NGSO மற்றும் கமலா நடராஜன் அறக்கட்டளை பிரின்ஸ் பியூட்டிஷியன் இணைந்து நடத்திய இந்த இலவச அழகுக்கலை பயிற்சி நீங்கள் 15 நாட்கள் சிறப்பாக பயின்று இன்று ஒரு தொழில் முனைவராக வந்துள்ளீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ரமணி மாடசாமி மேடம் அவர்கள் சிறந்த சமூக சேவகர், முன்னாள் முதல்வராக இருந்து பள்ளியில் மிகவும் சிறப்பாக செயல்படுபவர். எங்கள் பள்ளிக்கு அடிக்கடி எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு என்று சொல்லாமல் நான் இந்த நிகழ்வுக்கு அவரை அழைத்த நேரம் நேற்று இரவு தான். உடனே அவர்கள் நாளை அவங்க வெளியூர் செல்கிறாங்க சென்னை. ஆனாலும் இன்று உங்கள்கிட்ட நம்ம ஸ்கூல் நிகழ்ச்சிக்காக கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கலந்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எவ்வளவோ சமூக சேவை இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்க வெளிநாடுகளிலும் தனது சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கௌரவ விருந்தினராக வருகை புரிந்துள்ள ஜெஸ்ஸி மேடம், அதாவது சமூக சேவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அவர்கிட்ட நம்ம பயின்றுக்கலாம். நான் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்த பிறகு அவர்களுடைய சேவைகளை நான் பார்த்துதான் சில சேவைகளை நாங்களும் எங்களுடைய கமலா நடராஜன் அறக்கட்டளை மூலம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சிறந்த சமூக சேவகர். அவரும் எந்த நிகழ்விற்கு நாம் அழைத்தாலும் உடனே அவர்களை அழைத்தது நான் காலை 10 மணிக்கு தான் உடனே கலந்து கொண்டு நம்மளை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் மற்றும் இந்த பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றதுன்னா 15 நாள் நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஆசிரியை முனிதுர்கா அவர்கள் மிகவும் சிரித்த முகத்துடன் நல்லா பழகி உங்களுக்கு அளித்துள்ளார்கள். இதுவரை இந்த பயிற்சி முகாமில் 12வது பயிற்சி நினைக்கிறது. இதில் மொத்தம் 240 பேர் பயன்படுத்தாங்க. இன்று எல்லோரும் சிறப்பான ஒரு தொழில் முனைவராக மாறியுள்ளார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சேவை என்பது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக நினைத்துதான் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சேவை செய்வது மிகவும் ஈஸியான செயல்கள் கிடையாது. அதில் பல கஷ்டங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். பல பேர் பல விதமாக கூறுவார்கள். அதையெல்லாம் நாங்கள் தாங்கிக் கொண்டுதான் இந்த சேவை பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களது அறக்கட்டளையானது பெண்களுக்கு, அதாவது மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தில், எல்லோருக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு தர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தில் எங்களுடைய எண்ணங்களின் சங்கமம் NGSO அதன் தலைவர் பிரபாகர் ஐயா அவர்கள் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து எல்லா இடங்களிலும் ஒரு பயிற்சி முகாம்களை ஏற்படுத்தி கொடுத்து அதில் பயிற்சி பெற்றவர்களையும் சிறப்பான முறையில் அவர்களை நல்ல வேலைகளுக்கு அனுப்பி வைப்பதையும் அவர் மிகவும் திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய இந்த பயிற்சி முகாம் மூலம் அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மனிதரை எல்லாம் நாம் சந்திப்பது எப்படி என்றால், இறைவன் நமக்கு அவரை அனுப்பி வைத்து இப்படி சேவை செய்பவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்ற அந்த நல்ல எண்ணத்தில் அவர் என்னிடம் இணைந்துள்ளார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் அந்த எண்ணங்களின் சங்கமம் இப்பொழுது சிறப்பாக செயல்படுவதற்காகத்தான் அறக்கட்டளைகள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து எல்லோரும் இணைந்து செயல்பட்டால், ஒரு ஒற்றுமையுடன் செயல்பட்டால்
மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற அவருடைய எண்ணங்களை நாங்கள் பூர்த்தி செய்வதற்காகத்தான் இன்றிலிருந்து நாங்கள் அதற்கு அடித்தளமிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நகராட்சியிலும் இதே மாதிரி பயிற்சி முகாம்களை நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு எண்ணங்களின் சங்கமமும் அதன் கீழ் பணிபுரியும் அனைத்து நல்ல உள்ளங்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இறைவனுக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளேன். நீங்கள் இந்த பயிற்சியை முடித்துவிட்டு இப்பொழுது மிகவும் மன நிறைவுடன் நீங்கள் செல்கிறீர்கள் என்பதை உங்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது. நீங்கள் போய் பயிற்சி பெற்று இந்த பயிற்சியை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு அதில் வருமானத்தையும் ஈட்டி அதில் ஒரு சேவை மனப்பான்மையும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். கொண்டு பணம் இல்லாதவர்களிடம் நம்மளுடைய சேவையை இலவசமாக வழங்கி அவர்களையும் நாம் திருப்திப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சேவை செய்வதன் மூலம் ஒரு மனிதனுக்கு மனநிறைவு அது ஒன்றுதான். நீங்கள் இறைவனை கையெடுத்து கும்பிடுவதை விட உங்களுக்கு உதவி கேட்டவருக்கு உதவி செய்யுங்கள், அவர் உங்களை இருகை கூப்பி கடவுளாக வணங்குவார். அந்த வகையில் நீங்கள் செயல்படுங்கள். வருங்காலத்திலும் நீங்கள் உங்கள் இந்த அழகுக்கலை பயிற்சியை இன்னும் சிறப்பாக பயில்வதற்கு உங்களுக்கு முனி துர்கா மேடம் அவங்களுடைய எண்ணங்களும் அப்படிதான். அதாவது சேவை மனப்பான்மை உள்ளவர்களிடம் நல்ல எண்ணங்கள் படைத்தவர்கள் இணைவார்கள் என்பதற்கு இந்த 4 பேருமே ஒரு உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் செயல்படுகிறோம். ஏனென்றால் 4 பேருமே சேவை மனப்பான்மையுடன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அழகுக்கலை பயிற்சியை நீங்கள் வெளியே போய் பயிற்சி பெற வேண்டும் என்றால் 5000 6000 ஃபீஸ் கேட்பாங்க, இல்லைன்னா 3000 ரூபாய் குறைஞ்சிருக்கும். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் முனி துர்கா மேடம் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற விடைபெறுகிறேன்.